மனசு எப்பவும் அலப்பாஞ்சிட்டே இருக்கா? அமைதியை கண்டுபிடிக்க ஒரு சின்ன ஆனா ஆழமான கதையை இன்னைக்கு பாப்போம். நம்மள நிறைய பேருக்கு இதே ஃபீலிங் தான். சரி வாங்க, இதே மாதிரி ஃபீல் பண்ண மார்க்கோவோட கதையை கேட்போம். அவனோட மனசு எப்பவும் கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படும், இல்லனா எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படும். நிம்மதியே இல்ல. மன அமைதியை தேடி ஒரு ஞானிய பார்க்க பல நாள் பயணம் செஞ்சான். அவர்கிட்ட போய் மன அமைதியோட ரகசியம் என்னன்னு கேட்டான். அந்த ஞானி நேரடியா பதில் சொல்லல. அதுக்கு பதிலா ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வேலையை கொடுத்தாரு. அதனால ரொம்ப மெதுவா கவனமா நடந்தான். அவனோட முழு கவனமும் தண்ணிய சிந்தாம கொண்டு போறதுல தான் இருந்துச்சு. அவன் திரும்பி வந்தப்போ அவனோட மனசுல ஒரு பெரிய மாற்றம். அந்த புயல் மாதிரி இருந்த மனசு இப்போ உட்டலா அமைதியாயிடுச்சு. இதுல முக்கியம் என்னன்னா, அவனோட கவனம் நிகழ்காலத்துல இருந்ததால தான் மனசுல இருந்த புயல் அடங்குச்சு. இந்த கதையோட நீதி இதுதான். மன அமைதிங்கிறது வெளியே இருந்து வர்றதில்ல, அது நமக்குள்ள இருந்து தான் வரணும். இந்த பயிற்சி உங்க கவலைய குறைக்கும். ஏன்னா இப்போ நடக்காத விஷயங்களை நினைச்சு நீங்க கவலைப்படுறத நிறுத்திடுவீங்க. மார்க்கோவோட அந்த தண்ணீர் கிளாஸ் மாதிரி உங்க கவனத்தை ஒருமுகப்படுத்த இதோ 3 சிம்பிள் டிப்ஸ். ஒரு பிஸியான ஆபீஸ் மார்னிங்ல இதை எப்படி யூஸ் பண்றது? உங்களோட தண்ணீர் கிளாஸ் தான் உங்க முதல் முக்கியமான வேலை. ஒரு 25 நிமிஷம் அந்த ஒரு வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. மார்க்கோ மாதிரி மத்த எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் தள்ளிவீங்க. ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணா உங்க உடலை நிலைப்படுத்துங்க. மனசு தானா அமைதியாகும். இந்த 3 விஷயத்தை ட்ரை பண்ணுங்க. படிப்பு, எக்ஸாம்னு டென்ஷனா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பாடம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோ சில குவிக் பாயிண்ட்ஸ். சரி, கடைசி கேள்வி உங்களுக்காக. இன்னைக்கு உங்க தண்ணீர் கிளாஸ் எது? உங்க முழு கவனத்துக்கும் தகுதியான அந்த ஒரு விஷயம் எது?